வணக்கம். நாள் பூரா ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் ஏதோ ஒண்ணுக்கு நாம லேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம உருவாக்கின வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படவே முடியலையேன்னு தோணியிருக்கா? நானும் அப்படித்தான் இருந்தேன். வேலை செய்யறது, சாமான் வாங்குறது, மற்றவங்க நல்லா சொல்லணுமேன்னு வாழ்றது. ஆனா நாள் கடைசியில பார்த்தா வெறும் உடம்பு அசதியும். நிஜமாவே இதுதான் என் வாழ்க்கையா? காலம் பூரா இப்படியே தான் இருக்கணுமா? ஒரு கேள்வியும் தான் மிச்சம் இருந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு மாற்றம் வேணும்னு. நான் வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சேன். கொஞ்சம் சுலபமா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உண்மையிலேயே எது நமக்கு முக்கியமோ அதுக்கு ஏத்த மாதிரி. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு புது வாழ்க்கை முறையை பத்தி சொல்ல வந்திருக்கேன். அதுதான் எளிமையான வாழ்க்கை. அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு காட்டுக்கு போறதுன்னு சொல்லல. உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா சரி. ஆனா நான் சொல்றது, நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யற சின்ன சின்ன விஷயத்துல கூட கொஞ்சம் யோசிச்சு மனசுக்கு நிம்மதியும் அர்த்தமும் தர்ற மாதிரி முடிவுகளை எடுக்கிறது பத்தி தான். யாருக்கு தெரியும், இந்த காணொளி முடியறப்போ நீங்களும் இப்படி ஒரு வாழ்க்கைய பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம். இந்த உலகம் நமக்கு எப்பவும் இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஆசை காட்டும். நிறைய காசு வேணும், பெரிய ஆளாகணும், நிறைய பொருள் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா, இப்படி விடாம அதுக்கு பின்னாடியே ஓடுறப்போ நமக்கு நிஜமா எது முக்கியம்னு மறந்து போயிடுறோம். நாம ஆசைப்படாத இலக்குகளை அடையிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அதனால வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க நாம மறந்துடுறோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு சமயம் ஒரு புது செல்போன் வாங்குறது தான் என் பெரிய ஆசையா இருந்துச்சு. மாசக்கணக்கா காசு சேர்த்து அந்த ஒரு போனை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியா அந்த போன் கிடைச்சப்போ அந்த சந்தோஷம் 2 வாரம் கூட நிக்கல. அதுக்கப்புறம் அந்த சூப்பரான போன் என் வாழ்க்கையில இன்னொரு சும்மா பொருளா மாறிடுச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறத பத்தியே யோசிக்கிறோம். ஆனா நம்ம எப்படி இருக்கோம், மனசு சந்தோஷமா இருக்கான்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். எளிமையா வாழ்றதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போறது இல்ல. எது நமக்கு உண்மையா தேவையோ அதோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்றது தான். உங்க வாழ்க்கைய தோள்ல மாற்ற ஒரு பை மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுல நிறைய சாமான் அள்ளி போட்டா தூக்கிட்டு போறது கஷ்டமா இருக்கும்ல. கிடைக்கிற எல்லாத்தையும் அந்த பையில அடைக்காம உங்களுக்கு எது உண்மையிலேயே தேவை, எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா நல்லது தானே. நான் முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல இதை செஞ்சு பார்த்தேன். உதாரணத்துக்கு, பீரோ நிறைய நான் போடவே மாட்டாத துணி இருந்துச்சு. அதுக்கு பதிலா எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் அடிக்கடி போடுற கொஞ்சம் துணியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதனால மனசு பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. எது வேணும்னு முடிவு எடுக்க கஷ்டப்படல. முக்கியமா உண்மையிலேயே எனக்கு என்ன வேணுமோ அதுல கவனம் செலுத்த நேரம் கிடைச்சது. வாழ்க்கையை சுலபமா மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். நமக்கு எது சரி வராதோ, எது தேவையில்லையோ அதுக்கு வேணாம்னு சொல்ல தெரியணும். அப்பதான் நமக்கு உண்மையிலேயே எது மனசுக்கு சரியா படுதோ அதுக்கு ஆமான்னு நாம சொல்ல முடியும். நம்மளை சுத்தி எப்பவும் மத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கிறோம். சும்மா இல்ல, அவங்க வாழ்க்கைய ரொம்ப நல்லா, ரொம்ப வசதியா, ரொம்ப ஆடம்பரமா இருக்கிற மாதிரி டிவிலையும் போன்லயும் காட்டுறாங்க. இப்படி காட்டுறதுனால நாமளும் அதே மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அது நம்மளால முடியாது. ஆனாலும் சந்தோஷமா இருக்கணும்னா இன்னும் நிறைய சாமான் வாங்கணும், நம்மள நாம பெரிய ஆளா காட்டிக்கணும், நிறைய காசு செலவு பண்ணணும்னு நம்ம மனசு நினைக்க ஆரம்பிச்சிருது. நான் என் வாழ்க்கையை கொஞ்சம் சுலபமாக்க ஆரம்பிச்சப்போ முதல்ல என்ன செஞ்சேன்னா, சோஷியல் மீடியால சில பேர் ரொம்ப வசதியா ஆடம்பரமா இருக்கிற மாதிரி போட்டோ வீடியோ போடுவாங்க. அதை பார்த்தா நமக்கும் கஷ்டமா இருக்கும். தேவையில்லாம அவங்கள மாதிரி இருக்கணும்னு தோணும். அதனால யாரு அந்த மாதிரி எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை காட்டிக்கிட்டாங்களோ அவங்க நான் போன்ல பாக்குறத நிறுத்திட்டேன். அவங்க போடுறது என் கண்ணுல படாம செஞ்சுக்கிட்டேன். இப்படி செஞ்சதும் மனசுக்கு தேவையில்லாத ஆசையும் கவலையும் குறைஞ்சு நிம்மதியா இருந்துச்சு. அப்புறம் டிவி பார்க்கறதையும் குறைச்சேன். குறிப்பா நமக்கு தேவையில்லாத ஆசையை உருவாக்குற நிகழ்ச்சிகளையும் விளம்பரங்களையும் பார்க்கறதை விட்டேன். இப்படி மற்றவங்களோட என் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கறத நான் குறைக்க எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. நான் ஆசைப்பட்ட நிறைய விஷயம் உண்மையில என் ஆசையே இல்லை, வேற யாரோ பண்றாங்கன்னு நானும் ஆசைப்பட்டிருக்கேன். அப்ப நாம என்ன செய்யணும்? நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்க, கேக்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. உங்களையே கேட்டுக்குங்க, இது எனக்கு நல்லது கத்து கொடுக்குதா இல்ல என்ன கஷ்டப்படுத்துதான்னு. நீங்க மத்தவங்களோட ஒப்பிடுறதை எவ்வளவு குறைக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு மனசு லேசாகும். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க உருவாக்கலாம். வாழ்க்கையை சுலபமாக்குனதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் எவ்வளவு நேரத்தை சும்மா வீணடிச்சிட்டு இருந்திருக்கேன்னு தான். அது போன் நோன்றதா இருந்தாலும் சரி, பார்த்து எந்த நல்லதும் கத்துக்காத வீடியோவா இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு பொருளை வாங்க ஓடுறதா இருந்தாலும் சரி, இப்படி என் நேரம் நிறைய வீணா போய்கிட்டு இருந்துச்சு. தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டதால எனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு கிடைச்சது. அதுதான் நேரம். நேரம் எதுக்குன்னா, எனக்கு பிடிச்சவங்களோட பேச, அவசரப்படாம ஒரு புக்கை படிக்க, சும்மா வெளியே வேடிக்கை பார்க்க. ஒரு வேடிக்கை என்னன்னா தெரியுமா, எல்லாத்துக்கும் பின்னால ஓடுறத நிறுத்தினா
உங்களுக்கு உண்மையிலேயே தேவையான நிறைய பொருள் உங்ககிட்டயே இருக்குன்னு உங்களுக்கு புரியும். சரி, இப்ப நீங்க எப்படி ஆரம்பிக்கலாம்? உங்க வாழ்க்கையை சுலபமா ஆக்குற யோசனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு சில சின்ன யோசனைகள் சொல்றேன். 1, உங்களை சுத்தி இருக்கிற இடத்த பாருங்க. நீங்க உபயோகப்படுத்தாத, உங்களுக்கு தேவைப்படாத எவ்வளோ பொருள் வச்சிருக்கீங்க. அதை தானமா கொடுங்க, இல்ல வித்துடுங்க, இல்லனா தூக்கி போட்டுடுங்க. எது உங்களுக்கு இப்போ தேவையில்லையோ அதை வச்சுக்காதீங்க. 2, நீங்க செய்யற வேலைகளை பாருங்க. மனசுக்கு பிடிக்காம சும்மா கடமைக்குன்னு நீங்க எத்தனை வேலை செய்றீங்க? மனசு கஷ்டப்படாம முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்க. 3, யோசிக்காம எதையும் செய்யாதீங்க. எதையாவது வாங்குறதுக்கு முன்னாலேயோ இல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாலேயோ உங்களையே கேளுங்க, இது உண்மையாவே என் வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லது செய்யுமா? 4, உங்களை கஷ்டப்படுத்துற விஷயத்துல இருந்து தள்ளி இருங்க. உங்களை பார்த்தா நாம ஒண்ணும் இல்லைன்னு நினைக்க வைக்கிற மாதிரி பேசுறவங்களையோ இல்ல காட்டுற வீடியோக்களையோ பார்க்காதீங்க. 5, எது உங்களுக்கு முக்கியமோ அதுக்குன்னு நேரம் ஒதுக்குங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சின்ன வேலை செய்யலாம், இல்ல சும்மா கூட ஓய்வு எடுக்கலாம். இந்த எளிமையான வாழ்க்கைங்கிறது கஷ்டத்தை விட்டு ஓடி போறதில்ல. ஆனா நமக்கு உண்மையிலேயே எது தேவை, எது உண்மை, எது மனசுக்கு நிஜமான சந்தோஷத்தை தருதோ அதுகிட்ட நாம திரும்பி போற மாதிரி. தேவையில்லாததை விட்டா நீங்க இழக்கிறத விட நிறைய நல்லது உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் நல்லா இருங்க. நீங்களும் ஒரு நல்ல மனுஷனா இருங்க.